ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 8, ஓகேவா? பார்ட் 7 எப்படி விட்டு போனாக்கா நம்ம ஜங்குக்கு ஜிம்மிட்ட கேட்டிருப்பாங்க, இது நம்ம ட்வின் பேபியாக இருக்குமா சொல்லிட்டு. நம்ம ஜிம்மும் ஏன் ஜங்குக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜங்கு தான், இல்லை எனக்கு எந்த சைடில் ஹேண்ட் வச்சாலும் எனக்கு வந்து பேபியோட ஃபீல் பண்ணுறேன், அதை மூவ் பண்ணுறது நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் இல்லை பேபி வந்துட்டு நீ மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணுமா இந்த சைடும் அந்த சைடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்டிருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ ஜிமின் தான் தெரியல ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தோணும், நான் இந்த பக்கம் ஹேண்ட் வச்சாலும் எனக்கு பேபி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த சைடில் வச்சாலும் அப்படி ஃபீல் ஆகுது, அதான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எதுவுமே சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஃபேஸாக சேஞ்சஸ் ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன், என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் ஃபீல் பண்ணதான்டா சொன்னேன், அதுக்கே இப்படி இந்த மாதிரி வச்சுருக்க ஃபேஸாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஹேண்ட் ஸ்டில் அவர் ஜிம்மோட ஸ்டொமக்கில் தான் வச்சுருக்காங்க. நான் மேபி உனக்கு ஒன்று எதுனா நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, இந்த வேர்ல்டில் நீ யார் ஹர்ட் பண்ணாலும் நீ ஹர்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ அந்தளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஆமாம், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ, எனக்கு நிறைய ஹாப்பினஸை கொடுத்தது நீ தான், ஓகேவா? இந்த பேபி எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் நீ. ஏன்னா உன் மேலே உள்ள அட்ராக்ஷன், உன் மேலே உள்ள லவ்வில் அப்படி வந்து பேபி தான் இது, ஓகேவா? உன்னை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபீல் எனக்கு எல்லாம் வந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட அப்படி இருந்தேன், அப்படி இருந்ததுனால தான் அந்த பேபி வந்திருக்கு. அதனால் எனக்கு பேபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ மோர் நீ எனக்கு இம்பார்ட்டண்ட், ஓகேவா? நீ புரிஞ்சுக்கோ, நீ எப்போவும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அப்படியே நீ எதனா ஹர்ட் பண்ணால் கூட அதுக்கு எதாவது ரீசன் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், நீ கண்டிப்பாக நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஆமாம், அந்த வேர்ல்டுலேயே நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் அது நீ தான் அப்படி சொல்கிறாங்க. நான் ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட்டை நீ கொடுத்தது நீ தான், இப்போ இன்னொரு கிஃப்ட்டை கொடுக்க போகிறது நீ தான், எனக்கு எல்லாமே உங்ககிட்ட தான் கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சிம் எதுவும் சொல்லும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அப்படி டல்லாக ஒரு மாதிரி இருக்குது, கண்ணு டேர்ஸ் வருது. இப்போ அவர் டக்குன்னு ஜங்க் வந்து பக்கத்தை பிடிச்சி இருக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அப்படி டியரே சொல்லிட்டு ஜங்க் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் என்னாச்சு எதனால் ஃபீல் பண்ணுறாங்க, பேபி நம்ம தான் வச்சு குறைஞ்சிக்காக ஃபீல் பண்ணுறானா சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிட்டு அப்படி ஜிம்மில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் கொஞ்சம் டேப் பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. வேணாண்டா, ஓகேவா? ஏன்னா நீ இப்போ ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணாத, ஓகே? ரொம்ப ப்ரீத்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண வேண்டாம் சொல்லி ஜங்கு தான் அப்படி ஜிம்மில் பேக்கில் கொஞ்சம் ரப் பண்ணி விடுறாங்க அந்த முதுகுலலாம். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப லவ் ரொம்ப கேர் ஜங்குக்கிட்ட இருக்குது. இப்போது ஜிம் நினைக்கிறாங்க, இந்த வேர்ல்டுலேயே நான் முதல் தடவை ஒரு பாசம் பார்த்து ஜெலஸ் ஆகிறேன், அது எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பாசம் அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, என்னன்ற போய் பார்க்குறாங்க. நான் உனக்கு சொல்லவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாசனை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, உனக்கு ஜெலஸ் ஆகுதா? நீ ஜெலஸ் ஆகிற அளவுக்கு அந்த பர்சன்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லு, உனக்கு அப்படி நீ ஜெலஸ் ஆகிற மாதிரி என்ன விஷயம் இருக்குது சொல்லு, அதை நான் பண்ணித்தரேன், நீ யாரை பார்த்து ஜெலஸே ஆகக்கூடாது சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, அது உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஆகிடுது, அது மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் நினைக்கும் போது இப்போவே ஜெலஸாக இருக்குது சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வேர்ல்டுலேயே அவள் தான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை ஏன்னா நம்ம பேபிக்காக மட்டுமே நீங்கள் என் மேலே இவ்வளோ லவ் கேர் காட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நான் பேபிக்காக தான் லவ் கேர் காட்டுறேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், இந்த கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் என் மேலே இவ்வளோ லவ் கேர் காமிக்கிற நீங்கள் உங்களுக்கு லீகலாக ஒருத்தவங்க ஒய்ஃபாக வருவாங்கள்ல, அவங்க நீங்கள் எவ்வளோ பார்த்துப்பீங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா சொல்கிறாங்க. உனக்கு கொடுத்த அந்த லவ் கேரை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடு. ஜங்குக்கு சொல்கிறாங்க, நான் மேரேஜ் பண்ணி பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், மேபி இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட சொன்ன அந்த ஐ லவ் யூன்ற வருஷம் நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன், உனக்கு கொடுத்த அந்த ஹாப்பினஸ் அளவுக்கு நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், ஓகேவா? உனக்கு கொடுத்துருக்க அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அது எப்பவும் உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இது போகாது, ஓகேவா? உனக்கு கொடுக்குற அந்த கேர் லவ் எல்லாமே உனக்கு மட்டுமே தான் சொந்தமாக இருக்கும், நீ பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் இது உனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டு ஜங்குடியில் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜங்கு பார்க்குற என்னாச்சே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம்மும் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீ எனக்கே இருந்துடக்கூடாதா, என் கூடவே நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நான் உன்னை எனக்கே எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா, அந்த வேர்ல்டில் யாரும் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு நீ நானும் போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஜிமின் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ லவ் கேர் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறாரு ஜிமின். ஜங்கு நினைக்கிறாங்க, இந்த பேபி எனக்கு எந்த இம்பார்ட்டண்ட்டோ அதோட நீ எனக்கு, ஆனால் நான் வந்துட்டு உன்னை வந்து என் கூட இருக்க சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டேன், நீ வந்து உன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, நீ எங்கே போகிற புதுசாக தானே இருக்க போகிற, கொஞ்சம் டைம் போகட்டும், கொஞ்சம் டைம் போனால் நீயே புரிஞ்சுப்ப, மேபி உனக்கு என் மேலே லவ் வந்து நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னா சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. என் மேலே உனக்கு லவ் இருக்கான்னு நீ சொல்ல மாட்டேடா, எனக்கு தெரியும், ஏன்னா லவ் இல்லாமல் யாராலையும் இதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க.
இப்படி தான்டா அவங்க கூட டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இன்றைக்கி நம்ம அவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ரூமில் யார் பார்க்குறாங்க. சார் என்ன சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது நமக்கு ஆஃபீஸில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. என்ன பார்ட்டி சார் அப்படி சொல்லிட்டு யாரும் கேட்குறாங்க. அதுவா நம்ம இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்களே ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களோட இன்டர்ன்ஷிப் என்னோட முடியுது, அதனால் அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சொல்கிறாங்க. சில பேர் ஹாப்பியாக பார்க்குறாங்க, சில பேர் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன அப்படி கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒன்றும் இல்லை சார் சொல்கிறாங்க. என் பார்ட்டியில் உங்களுக்கு பிடிக்குதுனா சொல்கிறாங்க. அது எல்லாரும் பிடிக்க சொல்கிறாங்க. ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க போங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு இந்த நியூஸ் வருது. ஜிமின் போகிறாங்க. ஏன்னா ஜிமின் மீட்டிங் வந்திருக்க மாட்டாங்க. ஜிமின் ஜங்கூட கேபின் போகிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. இல்லை எதுக்காக பார்ட்டிலாம் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணுற. காய் கூட சொல்லுவான் ஜிமின் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு இன்டர்ன்ஷிப்பில் வந்தவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பார்த்ததே இல்லை. அவங்க எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கா நம்ம ஆஃபீஸ்க்காக அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவான். நானும் பார்த்து தானே இருக்கேன் நீ எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம கூட நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அப்படி இருக்கும்போது உன்னோட இன்டர்ன்ஷிப் முடிகிற அன்றைக்கி உனக்கு ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணலாம் நான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் யாராவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, இங்கே பாரு ஹோம் ப்ளேஸில் வேறு யாராவது வந்தது இதே மாதிரி ஆர்டர் பண்ணாங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இதை கொடுத்துருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு விஷயம் நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான பெனிஃபிட்டை நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு ஜவுன் சொல்கிறாங்க. அது ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி நான் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்னோட லவ் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அதுக்காக கண்டிப்பாக உனக்கு நான் ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ண நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டில் இப்போ நான் சைன் பண்ணவா சொல்கிறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்கடா. அதில் நம்ம ஜங்கு தான் சைன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு தான் சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னு சைன் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி ஜிம்னு ஆக முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஃபேஸும் சேஞ்ச் ஆகிடுது. அமைதியாக இருக்காங்க எதுவும் சொல்லாமல். சரி ஓகேவா உட்கார சொல்கிறாங்க. ஜிம்னும் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஒன் டே மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் இந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஓகே சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி லாஸ்ட் டே இல்லையா, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன் கூட உங்கள் ஃபைலை கொடுங்க நான் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லுங்க கொடுங்க சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கோட ஃபைல் வாங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க அப்படி வச்சுக்கணுங்க பார்த்துட்ருக்காங்க. அவர் நினைக்கிறாரு இந்த வேர்ல்டுலேயே யார் லக்கியாக இருப்பாங்க, கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப லக்கி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் எல்லாமே உங்ககிட்ட தான் அது கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க ரொம்ப லக்கியாக இருப்பாங்கல்ல சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. ஜிம்மின் எப்படி அவங்களோட ஜங்குடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் நினச்சி ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆனாங்களோ அதே மாதிரி நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை ஒரு பர்சன் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது என்னால் அப்படிலாம் சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. நீ எனக்கு என் கூட வந்துடக்கூடாதா சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஈவினிங் தாண்டா எல்லாருக்கும் அந்த பார்ட்டி அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இங்கே பெரிய கேக்கில் எடுத்துகிட்டு வராங்க. காய் மக்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது ஜிமினுக்கு ஜிமின் வந்து இதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் அந்த பார்ட்டியில் இருக்காங்க. அங்கே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு பேசுகிறாங்க ஜிமினை பற்றி. உங்களுக்கே தெரியும் ஜிமின் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஃபைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை கற்றுருக்காங்க, எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கம்பெனிக்காக ஆர்டர் பண்ண உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் தாண்டி ரொம்ப பொறுப்பாக ஒரு பையனாக ஒரு பொறுப்பான ஒரு ஸ்டாஃப் மாதிரி நடந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ சில பேருக்கு அது ஹாப்பி, சில பேருக்கு ஜெலஸாக ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. சரி ஃபைனலாக நம்மளுடைய அவங்களுடைய இன்டர்ன்ஷிப்புக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் முன்னாடி வராங்க. இப்போ ஜிம்முக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஜிம்மு வாங்கிக்கிறாங்க. இந்த கேக் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை கட் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் இப்போ அந்த கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அவர் வந்து யாருக்கு ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜாங்கு தான் அந்த கேக்கை அவரே இப்போ வாங்கிக்கிறாரு. எனக்கே ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்முக்கு ஃபீட் பண்ணிவிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இதை ஒரு சில பொண்ணுங்க பார்த்து ரொம்ப பொசுவாகிட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாருமே இங்கே பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்களா. ஜங்குக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்க. சரி கால் வரதுனால நான் போயிட்டு பேசிட்டு வரேன் நீ இரு சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஜிமினும் காய் தான் ஜிமினும் மெக்கு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு தான் இருடா நான் போய்ட்டு ஜங்கு கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம காய் ஜிமின் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. இல்லை பேபி பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒர்க்கு போகணும் சொல்கிறாங்க. ஜாப் போகணுமா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும் ஓகேவா. ஏன்னா நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற உன்னோட சின்சாரிட்டிக்கு நல்ல ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம காயும் ஜிம்மிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்க்கு ஃபோன் பேச போயிருப்பாரு. அது எப்படின்னா அது கொஞ்சம் இந்த வாஷ்ரூம் பக்கத்தில் ஓகேவா. அங்கே தான் ஒரு ஃபோன் பேசியிருப்பாரு. இப்போது அங்கே 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீ பார்த்தியா இது வரைக்கும் உங்கள் இன்டர்ன்ஷிப் வந்தவங்க யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிலாம் வச்சதே இல்லை. ஆனால் அந்த ஜங்கு சார் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பையனுக்கு வந்து வைக்கிறாங்க. அந்த ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அவனோட ஹார்ட் ஒர்க்காக இந்த பார்ட்டியில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் ஜங்கு சார் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அவங்களோட பியூட்டி வச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறேன் என்னடி பேசுகிறா சொல்கிறாங்க. உண்மையாக தான் அந்த பர்சன் பார்த்தல எப்படி வந்து சார் வந்து பார்த்தல கேட்க வந்து அவர் கடனை ஹேண்டில் வாங்கிக்கிறாரு. அவர் வந்து ஃபீட் பண்ணி விடுறாரு. அந்த பர்சன் வந்து வாங்கிக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் யாரும் இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லடி அவன் நிறைய ஆர்டர் பண்ண நீ பார்த்துருக்கல சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணால் அதுக்காக இவ்வளோ கொடுக்கணுமா என்ன சொல்கிறாங்க. அதுவும் அந்த பர்சன் இங்கே வந்து அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக கூட ஆனால் சொல்லிட்டு
சொல்கிறாங்க. யாரும் நினச்சிக்கிறாங்க ஜிமின் மேரேஜ் ஆன பாசம் நினச்சிருக்காங்க. அப்படி இல்லைம்மா மேபி அந்த பேபி ஒரு நம்ம பாஸோட பேபியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறா. அப்படிலாம் பேசாதடி அந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நீயே பார்க்குறல அவன் பாரு நம்ம கூட ஜங்க் சாரோட கேபினுக்கு போகவே மாட்டோம். ஆனால் அவன் மட்டும் பாரு பர்மிஷன் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போகவும் வருவான். ஒரு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு எப்படி ஒரு பாஸோட கேபினுக்கு அப்படி போக முடியும் வர முடியும். போனால் உடனே வரவும் மாட்டான். ரொம்ப நேரம் அதுக்குள்ள தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக அவங்க பேசுகிறாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஜேகே காதில் வாங்குறாங்க. விளையாண்டுட்டு அவருக்கு அப்படி பிளட் வந்து பாயில் ஆகுது. ஐ திங்க் இந்த பாஸோட பெனிஃபிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல இந்த பக்கம் நம்ம இன்னொரு பொண்ணு பார்க்குறேன். அப்படிலாம் பேசாது ஜங்கு சார் அப்படி கிடையாது சொல்கிறாங்க. நான் கூட அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பையன் இந்த ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி நினச்சேன். ஏன்னா இங்கே இவ்வளோ பொண்ணுங்க அழகாக இருக்கும். யாரையும் அவர் பார்த்ததே கிடையாது. நம்மகிட்ட பேசக்கூட மாட்டார். ஆனால் அவங்ககிட்ட மட்டும் அவர் பேசும்போது கண்ணை பார்த்தியா எப்போவுமே அந்த ஒரு மீட்டிங் ரூமில் இருந்தால் கூட அவரோட ஐஸ் அவன் மேலே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் இந்த பொண்ணு சொல்ல ஐ திங்க் அந்த பையன் வந்துட்டு நம்ம பாஸோட பேபி தான் ஹோல்ட் பண்ணுறான் போல் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மில் தப்பாக பேசுகிறாங்க. பியூட்டி வச்சு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாரு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு பார்ட்டி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தெரியாமல் என்ன கொடுத்துருக்காரா சார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இப்போது அந்த பொண்ணுங்க 2 பேரும் சரி விட்டு இதை பற்றி பேசாத அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ 2 பேரும் வெளில வராச்சு. அவங்களுக்கு அப்படியே அந்த பொண்ணை ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அவர் அடிச்சு அதில் அந்த பொண்ணுக்கு கீழே விழுந்துடுறா. அப்படின்னு பொண்ணு பார்க்குறா. சார் அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசினா எந்திரிக்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு அப்படி இன்னொரு பொண்ணு போய் தூக்கி வர்றாங்க. அந்த பொண்ணோட கழுத்து அப்படியே நம்ம ஜங்கு வந்து பிடிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக மெக்கு வர அந்த பக்கம் மெக்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த பொண்ணு நெக்க போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு தான் சார் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கெத்திரா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் யாரை பற்றி தப்பாக பேசினா என்னோட ஜிமினை பற்றி என்னோட ஜிமின் அவனை அழகாக வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி த்ரோட்டு வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஜிமினை பற்றி பேசுவேன், ஜிமினை பற்றி பேபி பற்றி எப்படி இப்படி பேசுவேன் சொல்லிட்டு அவர் தான் அப்படி போயிட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு நெக். இப்போது அந்த மெக்க பார்க்குறாங்க. வந்துட்டு ஜங்குக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு இவரோட பயோடேட்டா எல்லாத்தையும் எடுத்துருவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அந்த பொண்ணு மெக்க பார்க்குறாங்க. ஜங்கு வேண்டாம் சொல்கிறாங்க. எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்கும் பாருங்க போயிட்டு அந்த பொண்ணோட ஃபைல் கொடுத்துருப்பாங்களே ஆஃபீஸ் டைமில் அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணிட்டு கொடுத்து அந்த ஃபைலை கொடுக்குறாங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறா. சார் விடுங்க சார் அவர் தெரியாமல் பெஸ்ட்டாக சார் சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த பாஸை பற்றி பிஹைண்டில் இவ்வளோ தப்பாக பேசுவா. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் வந்தவங்கள அவங்க ஸ்டமக்கில் இருக்கிற ஹோல்டு அந்த பேபி பற்றி எப்படி பேசுவா. அவங்க யாருக்கு அந்த பேபி ஹோல்ட் பண்ண உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவ்வளோ நல்ல பொண்ணா சொல்லி கேட்டு ஒரு மாதிரி அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கா. அவருக்கு கோவம் கண்ணில் அப்படி ஃபயர் மாதிரி இருக்குது. மெக்குக்கு அதை பார்க்க பயமாக இருக்குது. இப்போது நம்ம ஜவுக்கு வந்துட்டு அதை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபைலில் பிளாக் மார்க் வைக்கிறாங்க. மெக்கப் ஷாக்காரங்க ஏன் சொல்கிறாங்க. அந்த பிளாக் மார்க் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பொண்ணு எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. எங்கே போனாலுமே அவர் படிச்சிருந்தாலுமே அவரால் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது. இந்த கண்ட்ரிக்குள்ளே இந்த கொரியாக்குள்ளே எங்கேயுமே அவர் ஒர்க் பண்ணவே முடியாது. இப்போது ஜவுக் தான் அதில் பிளாக் மார்க்னு வச்சுட்டு இங்கே பாரு இந்த கொரியாக்குள்ளே நீ எங்கே போயிட்டு அது ஜாபுக்கு ஜாயின் பண்ணாலும் சரி ஈவன் ஒரு கெஃபேல போயிட்டு ஒரு கூற்று வேலை கூட சேர முடியாது. ஓகேவா அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க. இது எதுக்காக ஒரு பொண்ணுன்றாலும் உனக்கு இந்த அளவுக்கு தண்டனை விட்டுருக்கேன். இதே ஒரு பையனா வேறு யாரோ இருந்தாங்கனாக்கா நான் உனக்கு இல்லாமலே பண்ணியிருக்கோம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்படியே இன்னொரு பொண்ணு அப்படி மவுத்து கை வச்சுறா. சார் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பேசின மாதிரி எங்கேயாவது நீ பேசினேன் கேள்விப்பட்டேன் அவ்வளோதான். ஒன்று மட்டும் இல்லை உன் டோட்டல் ஃபேமிலியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்கிறாங்க. அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பயம். அவளால் பேச முடியல. எல்லாம் த்ரோட் அப்படி நெரிச்சிருக்காங்க. அவளால் பேசவே முடியல. மெக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னதான் சொல்கிறாங்க. அவர் எதுவும் சொல்லம்மா இதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உள்ள வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த பொண்ணோட த்ரோட் அப்படியே விட்டுட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறா. சார் சொல்கிறாங்க இங்கே நடந்தது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அதாவது இந்த அளவுக்கு இதுக்கு வெளில தெரிய வந்துச்சுன்னா இது டபுள் மடங்கு பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. நோ சார் நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே ஜங்கோட காலை பிடிக்கிறா. தயவு செஞ்சு இங்கே பாருங்கள் சார் இந்த மாதிரி பிளாக் மார்க் எடுத்துருங்க. என்னால் எங்கேயுமே ஜாப் பார்க்க முடியாது சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிரா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னால் முடியாது சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் இங்கே பாருங்கள் பெக் பண்ணி கேட்குறேன். எனக்கு இந்த சேலரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது என் ட்ரீம் சார் சொல்கிறாங்க. ஓ அதனால தான் அந்த கம்பெனியோட பாஸ் அப்படி தப்பாக பேசுறியா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வேறு யாராவது உங்கள் யாருக்கிட்ட மிஸ்டேக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சார் அப்படி இல்லை சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. நான் தப்பாக பேசக்கூடாது சார் மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டே இருக்கா. இப்போ வெக்க பார்க்குறேங்க்கா. இல்லைடா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அவனோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பார்த்தா ரொம்ப போராக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பார் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ எதுக்காக இந்த சார் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நம்ம பார்க்குறாங்க. ஜவுக்கு டேரெக்டாக அந்த பொண்ணு போகிறா. நம்ம ஜவுக்கு பண்ணிட்டு தான் வராங்க. ஜவுக்கு மேக் அந்த இன்னொரு பொண்ணு 3 பேர் வராங்க. வந்து பார்த்தா ஜிமினுக்கு காய் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பொண்ணு ஜிமின் லெக்க வந்து பிடிக்கிறா. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அச்சோ என்ன பண்ணுறீங்க அங்கே பாருங்கள் சீனியர் எந்திரிங்க சொல்லிட்டு ஜிமின் சீனியர் தான் கூப்பிடுறாங்க. அவ்வளோ எல்லாரையும் எந்திரிங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ஜிமின் மன்னிச்சு ஜிமின் ஓகேவா நான் தெரியாமல் பேசுகிறேன் ஜிமின் மன்னிச்சுக்கோ அப்படி பேசக்கூடாது மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையே சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜவுக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு யார் காலை வந்து
வந்திருக்காரு ஜிமின் காலில் விழுந்துட்டார் இல்லையா, அதனால் எதுவுமே அவரால் பண்ண முடியாமல் நின்றுருக்காரு. இப்போ வைக்க பார்க்குறேன் வேணாண்டா, ஏன்னா இப்போ நீ பிளாக் மார்க் வச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொருளால் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடும், அவர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறா ப்ளீஸ்டா சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் யார் தப்பாக பேசாமல் நான் பார்த்துக்கிட்டேன் ப்ளீஸ்டா சொல்லிட்டு ஜிம்முக்கு கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் ஜிமின் எனக்கு ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிமின், ஓகே ஒரு பாஸ்கெட் தான் சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. பாஸ்கெட்டே சொல்லி ஜிமின் ட்ரெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜவுக்கண்டில் அவ்வளோ கோவம், ஜவுக்கு அவ்வளோ கோத்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஏன்னா இங்கே எல்லாம் இருக்காங்களா, ஜிமின் போய்ட்டு நார்மலாக ஜவுக்கிட்ட பேச முடியாது. அது ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை ஜிமின் நான் கொஞ்சம் உனக்கு தப்பாக பேசுகிறேன் ஜிமின் சாரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அந்த பொண்ணோட கணத்தில் ஜவு கடிச்சது ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்குது சிக்ஸில், அதனால சவுண்ட் இருக்குது. அப்புறம் த்ரோட்டும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கா. அதை பார்க்குறப்ப ஜிமினுக்கு புரியுது சம்திங் வேலை நடந்துச்சு போல சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சீனியர் நீங்கள் எந்திரிங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு எதிர்க்க அவள் பயங்கர டேஸ்ட், எனக்கு இது ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ளீஸ் ஜிமின் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. தெரியாமல் பேசுகிறேன் ஜிமின் மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது அந்த ஜிமினும் சரி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிமின் தான் வராங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி வராங்க. இப்போ ஜங்கு ஜிமின் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்க வேறு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க, ஒன்றுலாம் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கூப்பிட ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் பிடிச்சி கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி ஜங்கோ போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. நான் ஜிமினை பற்றி தப்பாக பேசினது ஜங்கால் தாங்க முடியல, ஏன்னா இவங்களுக்குள்ள நடந்தது வேறு மாதிரி தான் நடந்திருக்கும், அதுக்காக இவங்க அவங்களோட இந்த மாதிரி பேசக்கூடாது இல்லை சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சுங்க சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாராவது என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் யாராவது என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட டியர்ஸ் அதுக்கு நான் தான் ரீசன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யார் என்னை பற்றி எது பேசினாலும் நீங்கள் வந்து கவலைப்படுத்தீங்க ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியல நான் யார் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஒரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லையா அப்படியே அடிக்கிறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. அவள் பேசுனது தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. பேசுனது தப்பு தான் சரியா, அவளுக்கு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஏதோ ஜலஸில் பொசிட்டிவில் பேசியிருப்பாங்க விடுங்க ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸில் இப்படி தான் இருப்பாங்க, பாஸை பற்றி பிஹைண்டில் பேசுறது, கூட ஒர்க் பண்ணுற கொலையை பற்றி தப்பாக பேசுறது அப்படி இருப்பாங்க ஓகேவா. அதுக்கு அவங்களெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கேன் நம்ம லைஃப் அச்சீவ் பண்ணி போக முடியாது. அவங்கள மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம லைஃப்பில் நம்ம வந்துட்டு எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் அவங்கள வந்துட்டு அப்படி விட்டுருங்க ஓகேவா தயவு செஞ்சு சொல்கிறாங்க. அவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க, அதனால் அவங்க ஜாப் அவங்க கொடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, எல்லாம் முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜிம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம கம்பெனி தப்பாக பேசிட்டு சொல்கிறாங்க. புரியுது எனக்கு புரியுது ஓகேவா, வீட்டுங்க அந்த ஒரே ஒரு டைம் எனக்காக சொல்கிறாங்க, எனக்காக மன்னிக்கிறீங்களா, ஏன்னா நான் இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் வந்து போகிறேன். இப்போ என்னால் ஒரு பொண்ணு இந்த ஆஃபீஸ் விட்டு ஒரு ஜாப் விட்டு போயிருக்கா, அதுவும் 4 கிளாஸ் ஃபேமிலி வேறு. இப்படி இருக்கும்போது எனக்கு அது கேட்டால் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குமே, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குமே, ஒரு பொண்ணு வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கு நான் வேலை விட்டு போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் ஜங்கு கடைசின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா, ஆமாம் எனக்கு அது கில்ட்டியாக இருக்கும், என்னால் தான் ஒரு பொண்ணு இந்த மாதிரி போகிறா சொல்லிட்டு அவங்க 2-3 வருஷமாக அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக நீங்கள் அந்த ஜாப் ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா, நான் சொன்னால் கேட்பீங்க இதை என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ சொல்லலாம் எதனா பண்ணாமல் இருக்கேன்னா கேட்குறாங்க. அப்போ எனக்காக இதை பண்ணுங்களேன், உங்கள்கிட்ட ஜிம்மின்காக அந்த ஜாப் வந்து பொண்ணு கொடுத்துறீங்களா சொல்கிறாங்க. ஆனால் பண்ண தப்புன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு காலையில் வந்து மன்னிப்பு கேட்டாலாம், நீங்களும் அடிச்சிருக்கீங்க சரியாக போயிடுச்சுல ப்ளீஸ் போதும் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பனிஷ் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜிம்னு கேட்குறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நான் இது என்னோட நேச்சர் ஓகேவா, ஆனால் அதுக்காக யாரும் நான் அப்படியே விட்ட மாட்டேன் ஓகேவா. அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு பனிஷ் பண்ணாமல் ஜாப் கொடுத்து வைக்கிந்தா கூட ஓகே, நீங்கள் அடிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறா, அவருக்கு ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சடனாக போய்ட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அது இந்த அளவுக்கு நல்ல சேலரியில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எம்ஸில் அமைதிட்டுருக்காங்க, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் உனக்காக சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜமத்து அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க, வாங்க போலம்மா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு இப்போ 2 பேர் வராங்க வந்துட்டு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் சனியாக சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜாப் இருக்குது ஓகேவா, நீங்கள் எப்பவும் போல ஜாப்க்கு வாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, இனிமேல் எங்கே இல்லை அவர் எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த பாஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை விட்டு அந்த இடத்த விட்டு குவைட் பண்ணிட்டுங்க ஜாப் ஓகேவா. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி பிஹைண்டில் தப்பாக பேசாதீங்க. அது எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, ஜாப் வீடு நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பிஹைண்டில் பேசவே கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு மன்னிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ ஜிம் போயிடறாங்க. இப்போ அது பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிறாங்க. ஜங்கு ரொம்ப அப்செட் அப்படியே தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு காரை ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம் கார் விட்டு இறக்குறாங்க. இப்போ ஜங்கு கார் விட்டு இறங்குறாங்க. என்னாச்சுமா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு நடு ரோட்டில் வந்து கார் ஸ்டாப் பண்ண வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க.
இப்போ ஜிமினா பின்ன நீங்கள் அப்படி உம்முன்னு வந்தால் எப்படி வருது சொல்கிறாங்க. எங்கள் பாரு பாப்பா பாரு உங்கள் அப்பா பாரு எப்படி உம்முன்னு இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜம்மு பார்க்குறீங்கன்னா பேபிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன். பாரு உங்கள் அப்பா பாரு எப்படி வந்துட்டு உம்முன்னு வராரு சொல்லிட்டு எவ்வளோ கோவம் உங்கள் டாடாக்கு. நீங்கள் உங்கள் டாடா மாதிரி இருக்காது என்ன சொல்கிறாங்க. நீ என்ன மாதிரி இரு சொல்கிறாங்க. இப்போது ஜம்மு பார்க்குறேன் ஆமாம் உனக்கு அம்மா மாதிரி இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு ஸ்டமக் பார்த்து பேசுகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அம்மாவா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீ தான் அந்த குழந்தையோட அம்மா ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம பேபியோட அம்மா தான் நீ தானே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்ல மம்மி தான் இருக்காங்க. சரியா போங்கம்மா அங்கே உங்கள் பேபி பார்த்துக்கோ உங்கள் அம்மா சொல்கிறத கேட்க சொல்லுவோம் டாடாவை ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாங்குக்கு நான் தான் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டேன் கேட்டனால தான் ஜாப்பை கொடுத்தேன் சொல்லிட்டு நம்ம ஜாங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அப்பயும் டாடா சிரிக்க மாட்டேங்கிறாங்க மூணு வராங்க சொல்லிட்டு பேபி ஜிமின் தான் பேபி கிட்ட அந்த ஸ்டமக்கு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அப்படியா சரி அப்போ உங்கள் அம்மா எனக்கு ஒரு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் கிஸ் தானே வேணும் டாடாக்கு சொல்லிட்டு ஜங்கு ஜிமினும் நடு ரோட்டில் நைட் டைம் சில்லுன்னு காற்று அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜிமின் தான் ஜங்கு போய் கிஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஜிமின் பார்க்குறாங்க கொஞ்சம் கீழே குளிடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கீழே குளிக்கிறாங்க. இப்போ ஜங்கு போய் ஜிமின் கிஸ் பண்ண ஜிமின் பேக் கிஸ் பண்ண ஜங்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கோவம் வருது இந்த பன்னி பையனுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பார்க்குறதுக்கு க்யூட்டான ஒரு பன்னி மாதிரி இருக்கீங்க அது கோவத்தில் அழகாக இருக்கீங்க ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. உண்மையான பன்னி மாதிரியா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் பன்னி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்கும் சரி ஓகே பன்னிக்கு கோவம் போயிடுச்சு போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சார் ரெண்டு பேரும் காரில் உட்காருங்க. ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. இப்போ நெக்ஸ்ட் தான் ஜங்கு ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிமின் இப்போ தான் ஹாயாக உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜங்கு வந்து ஆஃபீஸ் போக பிடிக்கல. ஜிமின் பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் ஃபேஸ் உம்முன்னு இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன் ஜங்கு உன் ஃபேஸ் உம்முன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பின்னா நீ மட்டும் வீட்டில் இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன ஆஃபீஸ் வருமா என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ வந்துட்டு ஆஃபீஸ் வந்து எனக்கு வந்து பழகிடுச்சா சொல்கிறாங்க. நீ வீட்டில் இருக்கே ஒரு மாதிரி இருக்கே ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அப்படியா வேறு நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. எத்தனை டேஸ் லீவ் போட முடியும் அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி போங்க நீங்கள் எப்பறம் போர் அடிக்குது அப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு ஓகே நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பா சொல்கிறாங்க. நான் வீட்டில் இருப்பேன் அவங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க பேசிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா ஜிம்மின் ஃபோனில் டேட்னு வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஜிம் டக்குன்னு மெதுவாக எந்திரிக்கிறாங்க. ஐயோ பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ டேட் சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லைப்பா இப்போ ஊருக்கு ஒரே கேட்குறாங்க. ஜிம் தான் டேட் அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அது ஒன்றும் டேட் நான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்க்கு ஒர்க் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. ஒர்க்கா என்ன ஜிமின் பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் டேட் சொல்லி ஜிமின் அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜம்க்கு ஒரு பேக் ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு எங்கே ஜிமின் தன்னிட்டு போயிடும் சொல்ல பயமே இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஜம்க்கு அப்படியே வந்து கிட்டே வந்து ஜிமின் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம்மோட அப்பா பேசுறது ஜங்கு கேட்கல. ஏன்னா வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜிமின் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா இன்னும் ஒரு 4 மந்த் பார்த்து சொல்கிறாங்க. என்ன ஜிமின் பேசுகிற சொல்கிறாங்க. இல்லைப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் வந்துட்டு கொஞ்சம் மெடிக்கல் லீவ் எடுத்துருக்காங்க. அந்த பிளேஸில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுப்பா ப்ளீஸ் அதனால தான் சொல்கிறாங்க. அது எதுக்கு நீ பண்ணணும் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டாக 1 இயர் போய்ட்டு வந்துடுறேன்ப்பா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 4 மந்த் மட்டும் பொறுத்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. நீ என்ன சொன்ன சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் 6 மந்த் தானே சொல்கிறாங்க. சாரி டேட் சாரி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அது பார்க்க ஜங்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் ரொம்ப நேரம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அப்படியே அவங்க அப்பா எப்படியோ ஒரு கம்ஃபர்ட் பண்ணி ஃபோனை வச்சுட்டாங்க. அப்பா சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னால் தானே இவ்வளோ இது பண்ணுறா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜங்குக்கு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ உன்னோட ஃபேமிலி மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. சரி எனக்கு உன் ஃபேமிலி பற்றி சொல்ல சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போலியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் ஆஃபீஸ் போகணும் தான் நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் எனக்கு அப்பா அண்ட் அண்ணா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு அம்மா இல்லை ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க 2 பேர் தான் உலகமே சொல்கிறாங்க. அப்படியே அண்ணா சொல்கிறாங்க. அண்ணா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அப்பா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் சரி ஓகே 4 மந்த்ஸ் ஆஃப்டர் நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ பூசானில் தானே ஜிமின் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. பூசானில் தான் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு ஹாப்பியாக இருக்கேன். நான் பூசான் பக்கமாக தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிமின் டக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. நான் ரொம்பலாம் உன்னை வந்துட்டு எப்போ மிஸ் பண்ணுறேன் டக்குன்னு முன்னாடி வந்துடுவேன். கண்டிப்பாக பேபி பிறந்ததுக்கப்புறம் நீ உன்னாலே என்னை விட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நீ வந்துட்டு இருப்பல என் கூட. அதுக்குள்ளே நான் சம் ப்ராப்ளம் இருக்கிறத சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் ஜங்கு நியூஸை வந்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணி விளையாடுறாரு ப்ளே பண்ணிட்டுருக்காரு. சரி ஆஃபீஸ் போங்களேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள்கிட்ட ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னட்டுக்கு இங்கே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்க போங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி பண்ணுறீங்க ஜங்குக்கு போங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு தானே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் வீட்டில் தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மட்டும் மீட்டிங் போல இப்போ நானும் வருவேன் சொல்கிறாங்க. இது நீ வரையா நீ வரதான் நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது ஓகேவா இதுக்கப்புறம் நான் வந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் போங்க ஜங்கு சொல்கிறாங்க. போய் ஆகணும் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ ஜங்கும் சரி ஓகே நீ சொன்னா கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஜங்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்கு போயிடறாங்க. ஜிம்முக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது சரின்ட்டு ஜிம்மின் வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே திங்ஸ்லாம் அப்படி இருக்குது சரின்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அழகாக நீட்டாக வச்சிருக்காங்க வீட்டை. இந்த பக்கம் ஜங்கு ஆஃபீஸ் வந்துருந்து ஒரு மாதிரி மூட் அப்செட்டாகவே இருக்காரு. காய் பார்க்குறேன் என்னாச்சுடா அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னை ஜிம்மில் வீட்டில் விட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. ஜிம்மில் வீட்டில் விட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன சொல்கிறாங்க நான் என் ஜிம்மு கூட தான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஓ அது வேறு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டேய் அவன் வீட்டில் தான்டா இருக்கான் சொல்கிறாங்க. வீட்டில் தான் இருக்கான் தனியாக இருப்பான் அவனுக்கு போர் அடிக்கணும் சொல்கிறாங்க. போர் அடிக்காது. போர் அடிச்சா டிவி பார்ப்பான் ஃபோன் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் பார்த்துப்பான் ஓகேவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் விடு அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லி ஜவுங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. கரெக்டாக ஒரு 3 o'clock இருக்கும். இப்போ நம்ம ஜவுங்க வந்து லஞ்ச் கூட சாப்பிடல. அவர் டேரெக்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. ஒர்க் முடிச்சுட்டு காய்ட்டு மேகிட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு ஒரு கிளம்பி வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிம்மி நல்லா க்யூட்டாக அழகாக சாஃப்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜவுங்க வந்து டோர் பேர் வந்துருக்கா. டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. வந்துட்டு எப்படின்னா எப்பயும் பாஸ்வேர்ட் வச்சு ஓப்பன் பண்ணுவார். பாஸ்வேர்ட் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டீங்க சொல்கிறாங்க. பின்ன இவ்வளோ நேரம் வந்து பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஆஃபீஸில் இருக்கவே முடியல தெரியுமா எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு சொல்கிறாங்க. பேசாமல் ஒரு 4 months காயும் மெக்கையும் ஆஃபீஸை பார்த்துக்க சொல்லவா சொல்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் தானே செய்யும் நீங்கள் தானே பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அது வேணா உண்மை தான் சொல்கிறேன்பா ஜம்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் அவரோட ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஜம்க்கு செம்ம ஹாப்பியாக ஓடி வந்துட்டு ஏதோ ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எப்படி ஜம்ப் ஆகிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஜம்க்கு அப்படியே ஜிம்மியோட செஸ்க்குள்ள சாஞ்சிக்கிறாங்க. அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. சரி நானும் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் சுற்றி பார்க்குறாங்க. வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது. என்னதுலாம் சொல்கிறாங்க. நான் காலை எதுவும் வீட்டை ரெடி பண்ணலையே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை ஜங்குப் நான் சும்மா தானே இருந்தேன் அதை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஜூன் மட்டும் எத்தனை டைம் சொல்கிறதெல்லாம் பண்ணாத சொல்கிறாங்க. ஸோ ஓகே நல்லா இருக்குது சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குது ஆனால் உனக்கு டயர்டாக இருக்கான்னு இருக்கு. இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மோட ஜஸ்ட்டு சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் எது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்கு டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ பிக் எடுக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பிக்சர் எடுத்து வச்சிருக்கீங்க இது எதுக்கு சொல்கிறாங்க. அதுவா எல்லாமே பியூட்டிஃபுல் மெமரிஸ் சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல் மெமரிஸ் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்முடைய சில மெமரி இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்துட்டு அவரோட நெக் வந்து நம்ம ஜங்குடைய நம்ம ஜிம்முடைய ஸ்டெஸ்க்கு வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்கு அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜங்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. நீ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்கு கடிச்சிருவான் பார்த்துக்கோங்க. பேபிக்கு வந்து 6 months ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜிம்மி ஒரு மாதிரி ஜங்கு அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ அதில் வேண்டாம் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் இல்லை எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஜங்கு ஜிம்மி பார்க்குறாங்க. ஜோ நீங்கள் என்ன பிடிக்கீங்க நீங்கள் ஏஞ்சி போங்க சொல்கிறாங்க. ஜங்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் மெதுவாக தான் சொல்லிட்டு ஜிம்மி ஜங்கு போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுவும் கிஸ் பண்ணிட்டு அவரோட ஷர்ட் அவரே ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ அவரோட பாடி இப்படி பார்க்கவும் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு வேண்டாம் ஜங்கு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காரு. இப்போ ஜிம்மில் அதை அவாய்ட் பண்ண முடியாமா அவரும் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அந்த பன்னி பையனை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அவரு கிஸ் பண்ண அப்படியே ஜங்கு அழகாக ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த பெட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு க்யூட்டான ரொமான்டிக் ஒரு சீன் போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப்டர் அந்த ரொமான்டிக் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்கு தான் ஜிம்மில் ஸ்டமக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என் பேபிக்கும் கிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் ஜங்கு பார்த்துட்டு சரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதே என்ன என் ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் சொல்லணும் கன்ஃபியூஸ்ட் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஆஃபீஸ்லேருந்து வந்து என்ன வேலைலாம் பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன் ஜங்க் சொல்கிறாங்க. இருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் டாக்டர் பார்க்க போகிறேன்னா அப்புறம் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக பார்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களே நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஜிம்முக்கு க்யூட்டாக அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு சரி மாதிரி லஞ்ச் சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஆனால் ஃபுட்டு நல்லா இல்லை சொல்கிறாங்க. நல்லா இல்லையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சார் நான் போய் குக் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் ஈவினிங் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. சார் ஜங்கும் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போது 1 week ஆஃப்டர் நம்ம ஜங்கு கால் வருது. இப்போது ஜங்குக்கு ஜிம்முக்கு தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. கால் வருது ஃபோனை பிக் பண்ணுங்க சொல்கிறாங்க. பார்த்தா அம்மானு வந்துருக்கு. இப்போ ஜங்கு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு பாரு சுகாக்கு இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நீ கொஞ்சம் வரையா சொல்கிறாங்க. என்ன என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாடா அந்த இயரோட எண்டில் தான் மேரேஜ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கலான்ட்டு ஆண்டி சொல்லியிருக்காங்க. அதான் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீ வந்துடல சொல்கிறாங்க. அந்த வீக் வந்துட்டு ஓகேவா சொல்கிறாங்க. அது டே ரொம்ப மிஸ் பண்ணுறான் நம்ம அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்னம்மா சொல்கிறேன் இந்த காமெண்டா கொஞ்சம் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. அது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆமாம் என்னுடைய ஹேங்க்கு என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஓ என்கேஜ்மெண்ட்டா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போகணும்ல சொல்கிறாங்க. நான் போய்ட்டு உன்னை யார் பார்த்து போக சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை நீ தனியாக இருக்க வேணா காய் வைக்க வர சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்று பார்த்துப்பாங்க என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லை வேண்டாம் அவங்களுக்கு இல்லை தனியாக விட்டு போக முடியாது. நான் வந்து இந்த வீக்கெண்ட் அவங்களை வர சொல்கிறாங்க. வந்து உங்களை பார்த்துப்பாங்க. நான் வந்து நான் வந்துட்டு போயிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. நானே நம்ம பார்த்து ரொம்ப டேஸாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா மிஸ் பண்ணுறீங்களா. என் ஃபேமிலி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக்கு ஜிமின் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட தானே பெருசாக அது ஃபீலிங் தெரியல அப்படி சொல்லிட்டு
அவரும் சொல்கிறாரு இப்போ ஜிம்னும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக அந்த வீக்கெண்ட் தான் ஜங்கு ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவர் போகிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. பவர் தான் நம்ம ஜிம்மில் ஜங்க் ஃபுட் ஷார்ட்டோட ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஒரு 2 days தான் ஓகேவா சொல்கிறாங்க. 2 days சொல்கிறாங்க. நான் மண்டே மார்னிங் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போது அவர் அப்படியே கொஞ்சம் ஹைட் டவுன் பண்ணிட்டு இங்கே பாரு பாப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோ என்ன சொல்லிட்டு அவர் அந்த பேபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்னோ என் பேபி நல்லா பார்த்துக்கோ நீ போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எது என்னடா அது புதுசாக கோவமாக இருக்குது சொல்கிறாங்க. கோவமாக இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை போ சொல்லி ஜிம்மில் போய்ட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க இல்லையே உண்மையாக கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்குது சொல்லி ஜங்க் கிட்ட வராங்க. உனக்கு கோவமானு சொல்லி கேட்குறேன். எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை போ அப்படி சொல்லி ஜிம் தான் ஜங்க் கரெக்டாக அடிக்கிறாங்க. உங்க பாரு உண்மையை நான் அடிக்கிறது பார்த்தா ஏதோ கோவமாக இருக்க மாதிரி தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கே உங்க மேலே கோவம், நான் கோவப்படுறதுக்கு நான் யாரை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. கோவப்படுறதுக்கு நான் யாரை சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் போயிட்டு அப்படி ஜிம் லிப்பில் பைட் பண்ணிடுறாங்க. அவருக்கு வலிச்சிருது அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இனிமேல் ஒரு டைம் இப்படி கேட்காத ஓகேவா, நான் யாரும் இப்படி கேட்காத ஓகே, உனக்கு என் மேலே கோவப்படுறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, இனி ஒரு டைம் இப்படி பேசாத ஓகேவா. ஸோ ஜங்க் சொல்கிறாங்க. அவர் கோவமாயிட டக்குன்னு சரி சாரி சொல்கிறாங்க. எட்ட போ ஜங்க்கு தட்டி விட்றாங்க. நீ என்ன வந்துட்டு ஹேண்டு தட்டி விட்ற சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நீ வந்து கோவப்படுத்துறதா சொல்கிறாங்க. ஜங்குக்கு சாரி சொல்கிறாங்க. தள்ளி போடா சொல்லிட்டு அவர் பட்டு போய் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓ நீ என்கிட்டே கோவப்படுறியா கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறேன் ஜங்க் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் உனக்கு கோவப்படுற சொல்கிறாங்க. ஓ நம்ம பேபியோட இருக்கா ஆனால் நீ என்ன பார்த்து கோவப்படுறதா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவனே சொல்லி மிரட்டுறானே சொல்லிட்டு அவரும் சரி கோவப்படல சாரி சொல்கிறாங்க. இன்னும் நீ இப்போ ஹேண்டு தட்டி விட்டல சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு பனிஷ்மெண்ட்டா நீ 2 days ஊருக்கு போகல அப்புறம் வந்துட்டு பேச மாட்டேன் சொல்கிறாங்க. பேச முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் பேச மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜங்க் பார்க்குற நோனும் அங்கே பாரு என் ஒய்ஃப் நான் பேசணும் சொல்கிறாங்க. ஒய்ஃபா நானும் ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒய்ஃப் தான் சொல்லி ஜங்கும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டோர் பெல் ரிங் ஆகுது. ஏன் டோர் பெல் ரிங் ஆகுது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். நான் போகிற சொல்கிறாங்க. மெதுவாடா எந்திரிச்சு சொல்லிட்டு அவர் பார்த்து கையை தூக்கி விடுறாரு. இப்போ ஜிம்னும் ஆமாம் இது கூட குறைச்ச லேட்டாக போக சொல்லி ஜிம்மில் தள்ளிட்டு வராங்க. என்ன ஆச்சுடா சொல்லிட்டு வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. கெஞ்சிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் காய் மக்கள்னு இருக்காங்க. ஹாய் சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறேன் என்னாச்சே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மெக்கு உள்ள வாங்க சொல்கிறாங்க. மெக்கும் காய் வந்து உட்காடுறாங்க. ஏன் இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா இப்போ நான் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரவேணாடா சொல்கிறாங்க. இப்போது நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஆமாடா வேணா நீ கூட்டிகிட்டு போடா காயை நான் வேணா நான் மட்டும் எடுத்துக்கிற ஜிமின் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஆமாம் காய் நீங்கள் போங்க இவங்க ஒரு தனியாக போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. உனக்கே ஜிமின் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகல இப்போ 2 பேர் நாங்கள் ஹாப்பி ஜாலியாக பேசிட்டு போகலாம்ல சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க்கு மெக்கு காயெல்லாம் பார்க்குறாங்க. ஏதோ ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. அது பார்க்குற அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கும் இல்லை காய் நீ இருந்து இவனை பார்த்துக்கூடாது சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறேன் நான் பார்த்துட்டு நீ கூட்டிகிட்டு போடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற ஜிம்மி உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஓகே ஜங்குக்கு நீ கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு காயும் சரி ஓகேடா அப்புறம் இவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு காய் மெக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாத நல்லா பார்த்துக்கோ என்ன சொல்கிறாங்க. கரெக்டாக உங்கள் வாசட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபுட்டை தான் சமைச்சு கொடுக்கணும் ஓகேவா. அப்புறம் இந்த மெடிசன் டைமுக்கு கொடுத்துரு அப்புறம் இது இப்படி கொடுத்து சொல்லிட்டு அதை பண்ண சொல்லிட்டு அவர் நிறைய ஒர்க் கூட கொடுக்குறாரு. இப்போது மெக்கு பார்க்குறாங்க. ஆஃபீஸில் கூட இவ்வளோ ஒர்க் கொடுத்தது இல்லையா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்து பண்ணினா சொல்கிறாங்க. அப்புறம் அப்பப்போ அவனுக்கு கால் எதுவும் பெயின் ஆச்சுன்னா இந்த வார்ம் வாட்டர் ரெடி பண்ணி கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. உண்மையாக 2 days நாங்கள் இருந்து வேலை சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை எனக்கு செஞ்சு இருக்க மாட்டேன்னு தோணு சொல்கிறாங்க. நான் இருந்தால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை இவங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன் நம்ம அவரும் சுகான்னு சொல்லியிருப்பார். ஓகே சுகான்னு சொல்லியிருப்பார். இவங்கன்னு சொல்லிக்க மாட்டாரு சுகான்னு சொல்லியிருப்பாரு. ஃபைனலா சரி ஓகே அப்புறம் கிளம்போ சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன்டே அவன் பார்த்து பண்ணா நம்மளோட மெக்க ரொம்ப பொறுப்பான பையன்டா வாட சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் சரி ஓகே ஜங்கு போயிட்டு வாங்க காய் மதுரம் போங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் போகிறோம்டா சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் ரிட்டன் பண்ணிட்டு ஜிமில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அதை காய் மெக்க பார்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் அவனுக்கு மேனஸ் தெரியுது. அப்புறம் 2 பேர் நிற்கிறோமே குத்துக்கலாட்டம் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு இங்கே பாரு பத்திரமா இருக்கணும்னா சொல்கிறாங்க. டைமுக்கு சாப்பிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நடக்காது என்ன சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு டவுன் பண்ணி ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இருக்கணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு அப்படி ஜிமின் விட்டு போக மனசு இல்லை. காய் பார்க்குறவங்க விட்டா இங்கே இருப்போம் போல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது ஜிமினோ போங்க அப்படி ஜிமின் தாக்கி விட்டா ஜங்கோட செஸ்ட்டில் அடிக்கிறாங்க. ஜங்கோட ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி நின்றுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. போய் ஆகணுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறவங்க அண்ணாவோட என்கேஜ் பண்ணுறது போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி தள்ளி போங்க சொல்லி ஜிம்மில் தள்ளி விடுறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்டமக் இடிக்கிறதுலாம் சொல்கிறாங்க. நீ சைடை தான் ஹக் பண்ணுறா சொல்லிட்டு அவரும் சைடை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க க்யூட்டான கப்பலை ரொம்ப அழகாக இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்காகவும். இப்போ காய் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக நான் இப்படி ஒரு கப்பலை பார்த்ததே இல்லை. அதுவும் ஒரு ஃபேக்கான கப்பல் வந்து இந்த அளவுக்கு ட்ரூவாக சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபேக்கான கப்பலாக இருக்கலாம் ஆனால் லவ் வந்து ட்ரூவாக இருக்குது ரொம்ப ரொம்ப ட்ரூவாக இருக்குது சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின்டா சரி ஓகே மிஸ்டர் பன்னி போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. பன்னியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே மிஸ்டர் கோழி குஞ்சு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இது நான் கோழி குஞ்சு சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ கோழி குஞ்சு தான் சொல்லிட்டு அவரும் போயிட்டு வரவா சொல்லிட்டாங்க. ஜிமின் நோஸை பிடிச்சி லைட்டாக ப்ளே பண்ணிட்டு பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் இங்கே பால்கனிலேருந்து பார்த்துருக்காங்க. கீழே ஜங்கோட கார் வந்துட்டு 3 ஆகுது. இப்போ ஜிமின் ஜங்கு வந்து கார்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க.
ஜிமின் வந்து மேலே பார்த்துட்டு அப்படி பாய் காமிக்கிறாங்க. பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிமினுக்கு ஜங்குக்கு போனது ரொம்ப டியர்ஸ் வருது. மெக்கு பார்க்குறாங்க. ஜிமின் அவர் ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காக சொல்கிறாங்க. சொல்லுங்க மெக்கு சொல்கிறாங்க. நீ ஏன் ஜங்க் கூட சேர்ந்து வாழக்கூடாது, நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு ஜங்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஹாப்பியாக லவ்லி கப்பலாக இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இல்லைக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபேமிலி இருக்குது சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அப்பா மட்டும் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக செட் ஆகுது சொல்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. இந்த பேபி இருக்கிறதோ இந்த மாதிரி நான் ஜங்கோட லைஃப்பில் இருந்தேன்றதோ யாருக்கும் தெரியக்கூடாது. இது எல்லாமே என்னோட முடிஞ்சிடணும், இங்கோட முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. அக்கா மெக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நாள் இருக்க முடியுமா சொல்கிறாங்க. முடியும் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப டியாஸ் வருது. அப்படி பார்க்குறாங்க. வீட்டை சுற்றி பார்த்தாலும் ஜங்குக்கு ஜிம்மோட பிக்சர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி நம்ம ஜிம்மும் ஜங்கு இந்த மாதிரி வீட்டில் நார்மலாக இருப்பாங்க. அப்படி ஒரு பிக்சர் தான், ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, கிச்சனில் நிற்கிறது, இப்படி சொல்லி இந்த மாதிரி பிக்சர் தான் அதிகமாக இருக்குது. மெக்கு பார்க்குறாங்க. அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது. இந்த வீட்டோட ஃப்ரேம் மட்டுமே சொல்லுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேர்ட்ஸில் சொல்ல தேவையில்லை. இது ஒருத்தவங்க வந்து பார்த்தாலே போதும். ஒரு தாஜ்மஹாலை வந்துட்டு ஷாஜகான் மும்தாஜ் எந்த அளவுக்கு லவ் பண்ணாரு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் தெரியுது இல்லையா. அது மாதிரி இந்த வீட்டை வந்து சுற்றி பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உன்னோட ஜங்குக்கு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், நீ ஜங்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு மெக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப டியரியஸாக இருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டை சுற்றி பார்க்கும்போது ஏன்னா மெக்குக்கு நல்லா புரியுது. ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப யூனிக்காக, ரெண்டு பேரோட ஃப்ரேமில் மட்டுமே எல்லாமே யூனிக்காக ரெடியாக இருக்குது. எல்லா பக்கமும் அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க வீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஜங்கு வந்து எந்த அளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா காரில் ஒரு மாதிரி உண்மை வந்துருக்காங்க. காய் பார்க்குற என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சொல்லிட்டா இல்லை ஜிம்மி 2 days எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஏன்னா அவனை பர்மனெண்ட்டாக கூட இருக்க போகிறான். நான் ஜஸ்ட்டுன்னு ஒரு 4 months அதுக்கப்புறம் அவனுக்கு உனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜங்கு டக்குன்னு கார் பிரேக் போட்டுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு அவன் ஜஸ்ட்டும் 4 months தான் லைஃப்பில் இருப்பான். அதுக்கப்புறம் லைஃப் விட்டு பர்மனெண்ட்டாக போயிடுவாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. அவன் இங்கே எப்போதும் பர்மனெண்ட்டாக இருப்பான் சொல்லிட்டு அவர் ஜஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறாரு ஹார்ட்டில் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அவனுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கான், ஷேர் பண்ணியிருக்கான். எப்படின்னாக்கா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அவங்கள விட்டு எதுவும் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தெரியவே கூடாது அந்த மாதிரி ஒரு பேபி ஃபார்ம் ஆனது, இந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் தெரியக்கூடாது. அவர் ஹார்ட் ஆனால் கண்டிப்பாக நான் உடஞ்சி போயிடும் சொல்லிட்டு அவனே சொல்கிறான். அவன் உடஞ்சி போகிறது எல்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் அவன்கிட்ட இது வரைக்கும் நான் கேட்காம இருக்கேன். கூட இருந்தறியா என் கூட இரு நம்ம ஒன்றா இருக்கலாம் சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்க ஒரே ஒரு ரீசன் அதுதான். அவனை ஹார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. சேம் டைம் அவன் கொடுத்த லவ்வையோ மற்ற விஷயத்தையோ நான் யாருக்கும் ஷேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஜங்கு அவன்கிட்ட அவனுக்கு கேட்கவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு 1 night இருந்து இந்த அளவுக்கு ஒரு மாதம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த 1 night அப்படி இருந்தனால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அது எப்படி ஜஸ்ட் ஒரு 1 nightலேருந்து ஒரு பேபி வந்தனால மட்டும் ஒரு பாசம் உங்களுக்கு கேர் வருமான்னு சொல்லிட்டு நான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு அவனை மேலே ஒரு அட்ராக்ஷன் தான் இருந்துச்சு. அவனோட ஐஸ் லிப்ஸ் நான் நினைக்கிற ஐடியல் டைப்பில் அவங்க இருந்தான். அந்த டே அவன் உண்மையை சொல்லலாம் நான் தான் அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் கிஸ் பண்ணாமல் இருந்தானா அவன் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் ட்ரங்கன் ஸ்டேட்லேருந்துனால அவனுக்கு வந்து கான்ஷியஸில் இல்லை. நான் கிஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் அவன் கூட அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் கூட நாங்கள் ஒன்றா இருந்து கூட அவன் என்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணதே இல்லை தெரியுமா. ரொம்ப திட்டுவான், ரொம்ப சண்டை போடுவான். என்கிட்ட யாரும் இப்படி இருந்ததே இல்லை. அப்படி திட்டிகிட்டே இருப்பான். அவன் திட்டுறப்போ எனக்கு கோவமே வராது. ஏன் எனக்கு கோவம் வரல அப்படி சொல்லிட்டு எனக்கு யோசித்தேன். இவன் ஹர்ட் பண்ணுவான், இன்சல்ட் பண்ணுவான், அதனால ஹர்ட் ஆகும். வேறு யாரும் இன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ஸ்லாப் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் பண்ணிவிடுவேன்னா அவன் திட்டினா மட்டும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ் போக புரிஞ்சு எனக்கு ஏன் இந்த அளவுக்கு அவங்ககிட்ட நான் இருக்கேன்னு சொல்லும்போது ஒன் டே அவன் தெரியாமல் ஸ்லிப் ஆகிட பார்த்து சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் அப்போ என் உயிரை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் நான் பேபி பற்றி யோசிக்கல, அவனுக்கு எதுனா ஆயிரமா சொல்லிட்டு தான் நினச்சேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் மேலே எனக்கு ரொம்ப அதிகமாக லவ் இருக்குது சொல்லிட்டு. அந்த லவ் எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப லவ் இருக்குது. ஈவன் அந்த அவனோட ஸ்டொமக்கில் இருக்க என்னோட பேபியை விட எனக்கு ஜிமின் மேலே மட்டும்தான் லவ் இருக்குது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அதை பார்க்குற காய்க்கு அவ்வளோ ஷாக்கு. நீ கண்டிப்பாக அவன்கிட்ட எப்படி இருக்க போகிற சொல்லிட்டு அங்கே காய் கேட்குறாங்க. எனக்கு தெரியல, அவன் இங்கே தானே இருக்க போகிறான், மோசம் தானே இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி மேரேஜிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஒரு பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது உன் வீட்டில் தெரிய வந்தப்போ உன் அம்மா இவ்வளோ திட்டினாங்க அந்த ஸ்கூலுக்கே வந்து பொண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட காய் சொல்கிறாங்க. ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க. என்னோட ஜிம்மில் அப்படி யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்படி ஜிம்மில் ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 days அவர் அங்கே இருக்காரு. ஆனால் அவன் மெமரிஸ் ஃபுல்லாகவே ஜிம்மில் தான் இருக்குது. எவ்வளோ செகண்ட் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்டியா, மெடிசன் போட்டியான்னு சொல்லிட்டானா ஜிம்மின் இடத்துக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா ஜிம்மினுக்கு அந்த 2 days ஜங்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவங்க போனதுலேருந்து அப்படி ஒரு அழுக அவர் ஏனே தெரியல. மெக்கு இதெல்லாம் பார்த்தா இருக்காங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. 2 பேரோட மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங்ஸு. இப்போது ஜங்கு எப்படா அந்த ஃபங்க்ஷன் முடியும், எப்போ ஊர் கிளம்பும் சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வாரில் பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் முடிச்சிடலாம். ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.